My dear students, welcome back to Nurses Profile Channel. Centralized Admission Committee, CENTAC அப்படின்னு சொல்லுவோம். பாண்டிச்சேரியில நீங்க கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் எந்த ஒரு காலேஜ்ல வந்து சீட் எடுத்து படிக்கணும் அப்படினாலுமே இந்த CENTAC மூலமா தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். 2025-26 அகாடமிக் இருக்கான, அதாவது இந்த வருஷத்துக்கான CENTAC-ஓட அட்மிஷன், பாண்டிச்சேரியோட அட்மிஷன் நமக்கு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஓபன் ஆகியாச்சு. சோ அப்ளிகேஷன் என்னென்ன கோர்ஸ்க்கு நீங்க சப்மிட் பண்ணலாம், அங்க என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா UG non-NEET professional courses, art and science courses, commerce and other courses நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் கொடுக்கறாங்க. சோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, ஃபீஸ் எந்த மாதிரி வரும், அண்ட் குறிப்பா BSc நர்சிங் அண்ட் அதர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. CENTAC பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில அதர் ஸ்டேட்ல உள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்துமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா CENTAC பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்ணி படிக்கலாம். சோ இந்த CENTAC பாண்டிச்சேரியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நேத்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது 12ஆம் தேதி நமக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 31/5/2025 வரை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்திருக்காங்க. சோ இங்க என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். பார்த்துட்டு என்னென்ன கோர்சஸ் வந்து இங்க ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ நீங்க நான்-NEET கோர்சஸ் வந்து நீங்க சப்மிட் பண்றீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்னு ரெண்டு இருக்குது. டிகிரி கோர்சஸ்க்கு SC, ST, PWD கேண்டிடேட்ஸ்னா உங்களுக்கு 500 வரும். நீங்க வந்து பாண்டிச்சேரியில உள்ள ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, அதே மாதிரி பாண்டிச்சேரியில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் கேட்டகரியில வரீங்கன்னா 1000 rupees வரும். பட் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்னா 1500 வரும். இதே மாதிரி தான் ஆர்ட் அண்ட் சயின்ஸ்க்கும் நமக்கு வந்து SC, ST, PWD 150 ரூபாய் வரும். அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 300 வரும். நீங்க அதர் ஸ்டேட்னா 500 வரும். சோ அதே மாதிரி அதர் கோர்சஸ்க்கும் நமக்கு இருக்குது. அதுக்குள்ள ஃபீஸ் கொடுத்திருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. NRI கேண்டிடேட்ஸ் நீங்க அப்ராட்ல இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா 5000 வரும். சோ இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரிட் பேசிஸ்ல தான் கவுன்சிலிங் நடக்கும். சோ நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும், அடுத்து கவுன்சிலிங் நடக்கும். வெப்சைட்ல நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட், அலாட்டட் லிஸ்ட் எல்லாமே வந்து இதுல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த CENTAC பாண்டிச்சேரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்களா இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்ல ஃபாலோ பண்ணணும். சோ இதுலதான் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ நான்-NEET UG கோர்சஸ், அதாவது நீட் இல்லாத மருத்துவ படிப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயாலஜி பேஸ்ட் டிகிரி கோர்சஸ், அதாவது நீட் இல்லாத டிகிரி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, BPT இருக்குது, BSc நர்சிங் இருக்குது, மெடிக்கல் லெபார்டரி கோர்ஸ் இருக்குது, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, பிசிசியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கேத்தட்டரிக் லேப் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியாக் லேப் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிசின் டெக்னாலஜி, ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, நியூரோ கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் மெடிசின் அண்ட் கிளினிக்கல் எம்பிரியாலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல வந்து யூரோ கேர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பிளட் பேங்கிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் பார்மசி, அக்ரிகல்ச்சர் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து ஹார்டிகல்ச்சர் அண்ட் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ். 27 BSc டிகிரி ப்ரோக்ராம் வந்து நீட் இல்லாத கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 கோர்சஸ் இருக்குது. சோ 45 கோர்சஸ் வந்து நமக்கு நீட் இல்லாம CENTAC பாண்டிச்சேரியில என்ன செய்யறாங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறது எல்லாமே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டீடைல்டா கொடுத்திருக்காங்க. சோ இந்த கவுன்சிலிங் பொறுத்தவரை நமக்கு கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் ரெண்டுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். அண்ட் இந்த கோர்சஸ்லாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க 12th வந்து 50% இல்லைன்னா அந்தந்த கேட்டகரியில வரும்போது 40% மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாலஜி பேஸ்ட் டிகிரி கோர்சஸோட செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோர்சஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான முதல் கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா BSc நர்சிங். BSc நர்சிங் நீங்க பாண்டிச்சேரியில படிக்கணும் அப்படின்னா மெரிட் ஸ்கோர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் கொடுப்பாங்க. அதாவது நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல
இயர்ல உள்ள மார்க்கையும் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் நர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ் பாண்டிச்சேரி நடத்தக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அட்டென்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்கான சீட்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க போறீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணியும் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீட்டோட ஸ்கோர் இருந்தாலுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 12th கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்து கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ நீங்க பிஎஸ்சி நர்சிங் நீங்க யாராவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன செய்யணும்னா கிளியர் பண்ணணும். ஸோ நீங்க ரெகுலரா என்ன பண்ணணும்னா சென்டாக் வெப்சைட்டை நீங்க வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் இதோட இன்ஃபர்மேஷனை நீங்க மிஸ் பண்ணாம எடுக்க முடியும். ஸோ இந்த கவுன்சிலிங்ல நமக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 9 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா வருவாங்க. பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கோர்சஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு சென்டாக்கோட வெப்சைட்ல அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா யூஜி நான் நீட் விசிட் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ அந்த பேஜ்ல போய் நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த லாகின் ஐடி போட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஓபன் பண்ணணும். சோ நியூவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க இதை கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை திருப்பி இந்த இடத்துல போட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். சோ அப்ளை பண்ணிட்டு ரெகுலரா வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. கூடவே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.